பார்த்தோம். ஆர்சிபியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச். ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு பெரிய கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவையில இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காத ஒரு டீமா இந்த வருஷத்துல ஆர்சிபி தான் இருக்காங்க. ஆமா, டெஃபினட்டா இந்த வாட்டி ஆர்சிபி இஸ் a ஸ்டாண்ட் அவுட் டீம். பஞ்சாப் கிங்ஸ் டாப் ஆஃப் த டேபிள்ல முடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்கிறது இல்லை. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்கும். அவரோட கேப்டன்சி ஏன் பிடிக்கிறது இல்ல? அது ஷார்ட் பீஸ் ஆட மாட்டேங்கிறாரு, ஆட்டிடியூட் இருக்கு. நானும் சொல்ல மாட்டேன் ஷார்ட் பீஸ் அவர் ஆட மாட்டேங்கிறாருங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆஸ்திரேலியால பிஜிடியில் ரோஹித் சர்மா அவுட் ஆனதெல்லாம் பேசலாமா? இப்படி ஆடி அவுட் ஆனாரு. இப்போ வந்து பேட்டிங் பாருங்க, பிரேம் சாரியா என்ன ஆட்டம் ஆடுறாரு. பிரப்சுப்ரன் கன்சிஸ்டண்டாக விளையாடுறாரு அவங்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபெயிலியர் ஆகிறாங்க, பின்னாடி பேக்கப்புக்கு ஆளுங்க இருக்காங்க. பிக் பர்சஸ் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த பிளேயர்ஸ். எல்லாருக்கும் 25 கோடி 23 கோடி 20 கோடி கொடுத்து அவங்க எல்லாருமே ரொம்ப 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 ஆட்டம் கட்டுட்டாங்க. 26 கோடி கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு எக்ஸெப்ஷன். அவ்வளவுதான். ஆர்சிபி 18 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியாவது அவங்க கனவு நிறைவேறுமா? ஆல்மோஸ்ட் டச்சிங் டிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு if somebody like Subman Gill or Sai Sudarshan can click like what it was in the previous matches, they can also shine well in the knockout stages. Another, I still have a strong belief that GT is one of the favorites now to be in the final. மும்பை தோக்குறாங்கிறது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி டீமுங்க அது அந்த வார்த்தையை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடப்பார டீம் அது. அந்த டீம் ஒரு பக்கம் பும்ராவில் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு போலிங்கை வச்சுக்கோ, போல்ட் வச்சு பும்ராவை பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, ரிக்குல்டன், சூரியகுமார் யாதவ் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஏதாவது குறை சொல்றதுக்கு எதாவது இருக்காங்க. ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ரமேஷ் சார், ஐ எக்ஸ்பெக்ட் பஞ்சாப் அண்ட் மும்பை. ஆர்சிபி, மும்பை அண்ட் ஜிடி சொல்லியிருக்கீங்க. யாருக்கான கப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? யார் எந்த டீம் ஜாஸ்தி சொல்லும்? பஞ்சாப். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 எல்லாருமே எதிர்பார்த்த சில அணிகள் வந்து கீழையும், எதிர்பாராத சில அணிகள் வந்து மேலையும் டாப் ஆஃப் த டேபிளையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேனலில் 3 கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். கல்யாண் சார் வணக்கம். வணக்கம். ரமேஷ் சார் வணக்கம். சௌரி சார், 3 பேருக்கும் வணக்கம். வணக்கம் ஈஸ்வர். முதல்ல ரமேஷ் சார், டிராஃபி எங்கேயோ எம்ஆர்சி நகர் பக்கம் போகுது அப்படின்னீங்க, அப்படியே திரும்பி பார்த்தா பீச் பக்கம் தெரியுதுன்னு நீங்க, இப்ப என்ன தெரியுது? நான் சொன்னது உண்மை, தோத்தது உண்மை, ஒத்துக்கொள்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அதோட முடிஞ்சு போச்சு. சரி, அது வந்து நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போவும் சொல்கிறேன், அந்த டீமை எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி, எஸ்ஆர்ஹெச் டீம் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். அது தோக்கிற டீமா? அபிஷேக் சர்மா பேப்பரில் எழுதி காமிச்ச மாதிரி அந்த மாதிரி அது தோக்கிற டீமா? அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு வர தகுதி இல்லாத டீமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்போவும் நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. பிராக்கெட் போட்ட மாதிரி முதல் மேட்ச் ஆடிச்சாங்க, கடைசி மேட்ச் ஆடிச்சாங்க, நடுவில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இருந்தது. எதிர்பார்த்தேன், தோத்துட்டேன், அதோட விட்டுடலாம். அடுத்த பீச் பக்கம் என்னது? அடுத்த பீச் பக்கம் இந்த பக்கமா? அந்த பீச் இல்லாமல் இந்த பக்கமா? அது போனது தான். ஒன்றும் பேச அதை பற்றி தான் நம்ம பிரித்து மேய்ஞ்சிட்டோமே. இதை பற்றி ஜாஸ்தி பிரித்து மேயல, அதனால இதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். அதை பிரித்து மேய்ஞ்சாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், பட் உங்களை ஒரு விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். என்னதான் வந்து நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பேசினாலும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது. பஞ்சாப் கிங்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. நம்ம பேனலில் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லியிருந்தீங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து டேபிள் டாப்பில் வருவாங்கன்னு சொல்லியிருந்தார். அதை எப்படி பார்க்குறது? உங்களை பாராட்டி ஆகணும். ஏன்னா குறை மட்டும் சொல்கிறதோட நிறுத்திக்காமல் நிறையும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதனால் அதை பாராட்டி ஆகணும். இப்போ நான் வந்து பார்ப்போம் 50% மன்னிப்பு. ஓகே, எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த முழு 100% மன்னிப்புலேருந்து கொஞ்சம் இறங்கிக்கிறேன். 50% மன்னிப்பு, 50% நன்றி. கல்யாண் சார், நம்ம சென்னை என்னாச்சு? நம்ம சென்னை காணா போயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டிங். எதிர்பார்க்கல. நாக் அவுட் வராது ஒரு 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 வருத்தம். அதுவும் இந்த அளவுக்கு லாஸ்ட் உடன் ஸ்பூனை வந்து ஸ்நாட்ச் பண்ணது இன்னொரு வருத்தம். ஸோ டீமே அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், எப்படி ஆட போகிறாங்கங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தில்
முடிஞ்சிருக்கு இந்த டோர்னமெண்ட் அவங்களுக்கு. நானும் சிஎஸ்கே மேலே ரொம்ப எதிர்பார்த்தேன். இவர் மாதிரி இவருக்கு அடுத்து நான் தான் SRH நான் தான் நல்லா சொன்னேன். இவர் வந்து அப்படியே கப்பு வரும், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் நான் வந்து டேரெக்டாக அவங்க நாக் அவுட் வாங்கன்னு சொன்னேன். ஸோ இவர்கிட்டேருந்து ஒரு 25% சாரியா நான் கொஞ்சம் சேர்த்து இல்ல அன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ஆன் பேப்பர்ல அந்த டீமை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணோமே தவிர ஆன் கிரவுண்ட்ல வந்து நம்ம அதுக்கு அப்புறமா தான் வேற மாதிரி போயிடுச்சு. அது வந்து நம்ம என்ன neither astrologers nor any pundits. We are not experts, but we are only going by the numbers. We are only going by the names, statistics and other past records and all. Anyway, we have reached the playoff with 4 good teams have come. 4 best teams have come. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. மித்த டீம்லாம் they are not up to the mark to enter the knockout. They are close, they are near by so far. அதே மாதிரி பெஸ்ட் 4 டீம் மேல வந்திருக்கு, பெஸ்ட் இல்லாத டீம்லாம் கீழே போயிடுச்சு. ஆமா, இப்போதைக்கு அதான் உண்மை. ஓகே, சாரி சார், சொல்லுங்க. தோனி 2026ல ப்ளே பண்ணணுமா கூடாதா? அது அவரோட டெசிஷன் சார். அவர் ஒரு நாளைக்கு பண்ணுவேங்க. ஃபேனா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆஸ் அ ஃபேனா வந்து என்ன கேட்டாக்க ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்ட் சார். அதனால போதும் சார். ஹி ஹஸ் டன் எனஃப் ஆஃப் ஹிஸ் சர்வீசஸ் நம்ம சிஎஸ்கே கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அவர் போதும்னு சொல்லியே ஃப்ரான்ச்சைஸி தான் வேணான்றான், போதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் இன்னும் இப்போ போடுற ப்ரெஷர்னால டிசைட் பண்ண முடியாமல் கொஞ்சம் துவைக்கிறாரு. அவருக்கு என்னென்னா ஒரு பக்கம் மக்களோட பேராதரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நினைக்கிறீங்கன்னு அவர் கேட்டுட்டு அவர் போதும்னு சொல்லலையேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவரை தான் கேட்டுருக்கோம். ட்ரை பண்ணுவோம் சார். கேள்விக்கே வரேன். அவர் வந்து மக்களோட பேராதரவு இருக்கிறதுனால கொஞ்சம் டிசைட் பண்ண முடியாமல் யோசிக்கிறாரு. அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். அவர் தான் சொல்லிட்டாரு இன்னும் ஒரு 4-5 மாதம் டைம் இருக்குது, பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன்னு இருக்காருல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரமேஷ் சார், எல்எஸ்டியில் வந்து ஒரு 27 கோடி ஒருத்தர் மேலே இன்வெஸ்ட் பண்ணி கேப்டனாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் விளையாண்ட இன்னிங்ஸ்லேருந்து ஒரு 12 இன்னிங்ஸை நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா, அதாவது நேற்றுக்கு ஆர்சிபி கூட விளையாண்டதை தவிர்த்துட்டு எடுத்து பார்த்தோன்னா 151 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவரோட கேப்டன்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அவுட்புட் வந்ததா? ஒரு ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது கேஎல் ராகுலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கோயங்கா வந்து லூஸ் ஆக்கினார். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎலுக்கு ரொம்ப சந்தோஷப்படும். அப்பா ஆடி அந்த ஆளுக்கு ஒரு பதில் கிடச்சிருப்பார் அப்படின்னு. ஹேவிங் செட் தட் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம், ரிஷப் அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஒரு சீசன் பூரா ஃபெயில் ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் டிசப்பாயின்மெண்ட்டு தான் அது ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அந்த டீம் ஓரளவுக்கு ரொம்ப பேடாக பர்ஃபார்ம் பண்ணாட்டா கூட ஆஸ் அ பேட்ஸ்மேன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. ஏன்னா ஸ்பின்னுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர் தான் ரிஷப் பண்ட். பட் அவர் விளையாடின இந்த மேட்சஸில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா 47 பால் விளையாடிக்காரு கிட்டத்தட்ட ஸ்பின்னை மட்டுமே. 87 ரன் தான் அவரால் அடிக்க முடிஞ்சிருக்கு. ஆஸ் எ கேப்டனாக அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும் அந்த டீமுக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து படலை, ஒன்றுமே இல்லை. இப்போ டோட்டலி ஆஃப் கலர். அப்படி இருக்கும்போது நீங்கள் எது தொட்டாலும் சரியாக போகலை அவருக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்காக தான் அவர் வந்து நேற்று 1 ட்ராப் கூட வந்து ஆடி பார்த்தாரு. அந்த கொஞ்சம் பேஸ் பவுலிங் வந்து படுதான்னு பார்க்கலான்னு நேற்று கொஞ்சம் கிளிக் ஆச்சு அது. பட் அவரோட பேட்டிங், அந்த டீமோட பேட்டிங் இருந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது தன்னுடைய பேட்டிங் ஃபெயிலியரை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அந்த ஹையரப் போய் ஆடுறது அந்த மாதிரிலாம் சான்ஸ் எடுக்கல. பூரா அவர் வந்து தொடவே இல்லை. அவர் அந்த மாதிரி அந்த தேவையில்லாமல் ஒரு சுயநலத்துக்காக இது அவர் தான் ப்ரூவ் பண்ணணும், டீம் எக்கெட் கட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் அவர் ஈடுபடாதது ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ ஒரு டீம் பிளேயருங்கிற முறையில் அவரை பாராட்டலாமே தவிர ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே, கேகேஆர் 2024ல் சாம்பியன். அங்கே கேப்டனாக பண்ணவரை வேற டீமுக்கு கொடுத்துட்டாங்க. ரஹானே கேப்டன்சி பண்ணார். என்ன தவறு செஞ்சாங்க அந்த அணியை பொறுத்த வரைக்கும்? டீம் வந்து ஒரு வின்னிங் கேப்டனை வந்து ரீட்டைன் பண்ணாமல் கோட்டை விட்டுட்டு அப்புறம் வந்து யார் கேப்டனாக போடுறதுன்னு கூட ஒரு சரியான ஒரு முடிவு இல்லாமல் ஒரு ஆப்ஷனில் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒரு சாதாரண பிளேயர்னு ராணே வந்து சாதாரண பிளேயர்னு சொல்லலை, ஒரு மினிமம் பேஸ் ப்ரைஸில் அவர் ரீட்டைன் பண்ணார் கேப்டனாக போட்டு, அதுவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுட்டு வேறு யாருமே ஒரு கேப்டன்சி ஆப்ஷனே யாரில் இல்லாத மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. த டோர்னமெண்ட் ஸ்டார்டட் வித் அ கன்ஃபியூஷன் அண்ட் எண்டட் வித் அ ஃபெயிலியர். இது வந்து சிம்பிள் கிளாரிட்டி இருக்கணும். ஒரு டீமை என்டர் பண்ணச்சே ஒரு கேப்டன் அவர் வந்து எப்படி டீமை வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் இருக்குது, கோச்சு கேப்டன் எப்படி ஜெல்லாறாங்க,
எப்படி வந்து ஒரு ஸ்குவாடை செலக்ட் பண்ணுறாங்க, 11 செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி இல்லாமே இருந்து கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய லெசன், நிறைய டீமுக்கு லெசன் இது. ரஹானே அஸ் அ கேப்டனா அவரோட பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே பண்ணி கொடுத்தாரு. நல்லா பண்ணியிருக்காரு, பட் போராது அதெல்லாம். தட் இஸ் நாட் இனஃப். ஒரு டாப் குவாலிட்டி பவுலர்ஸ்லாம் காணாமல் போயிருக்காங்க. அஸ்வின், ரஷீத் கான் மாதிரி ஆட்கள்லாம் ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் திடீர்னு வந்து இந்த ரத்தீவ், அந்த திக்வேஷ், இந்த புட்லூர் இவங்கெல்லாம் வந்து பிரமாதமாக ஷைன் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கினாங்க. திடீர்னு பார்த்தா அபிஷேக் சர்மா, நம்ம நீங்கள் ஏற்கனவே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டிங்க என்ன எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். அவர் போன இடம் தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனர்ஸ் வந்து சின்ன பசங்க, ஒரு 17 வயசும் 14 வயசும் ஒரு மாதிரி எதிர்பார்க்காத இடத்துல அடித்தாங்க. இந்த ஐபிஎல் நீங்கள் பர்ஸே எடுத்து பார்த்தாலே எக்ஸ்பெக்டட் வர்சஸ் அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எங்கேயும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் அந்த அளவுக்கு இல்லை. பிக் பர்சஸ் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த பிளேயர்ஸ். எல்லாருக்கும் 25 கோடி 23 கோடி 20 கோடி கொடுத்து அவங்க எல்லாருமே ரொம்ப 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 ஆட்டம் கண்டுட்டாங்க இந்த வாட்டி. 26 கோடி கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு எக்ஸெப்ஷன், அவ்வளவுதான். See, we can't, when we say about it, மெஜாரிட்டிங்கிறது அவ்வளவுதான். எக்ஸெப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் எக்ஸாக்ட்லி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தனியாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எம்ஐ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024ல் 10th பொசிஷன்ல டேபிள்ல முடிச்சாங்க. இந்த வாட்டி 4th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. தொடர்ந்து ஒரு 3 தோல்வி ஸ்டார்டிங்ல, அதுலேருந்து ஒரு கம்பேக். நாங்கள் திரும்பி வந்துட்டாங்க. நம்பர் 10 இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் இது. யாரை சொல்றீங்க? இந்த சீசனில் நம்பர் 10 இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான் இது. மும்பை தோக்குறாங்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி டீமுங்க அது அந்த வார்த்தையை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடப்பார டீம் அது. அந்த டீம் ஒரு பக்கம் பும்ராவில் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு போலிங்கை வச்சுக்கோ, போல்ட் வச்சு பும்ராவை பார்த்துக்கோ, ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு எதாவது இருக்கா? மிடில் ஆர்டர் சரியாக இந்த சீசனில் வந்து மிடில் ஆர்டர் நாம் இந்த நமந்தீர் ஆடினது வச்சு நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா பின்னாடி இறக்கினதுக்கப்புறம் திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா பெருசாக கிளிக் ஆகாட்டாலும் அவங்களுடைய பேட்டிங் அவசியம் இல்லாத அளவுக்கு மேலே இருக்கிறவங்க ஆடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீம் அது வெல் பேலன்ஸ்டு டீம். இந்த மிடில் ஆர்டர் வந்து லோயர் மிடில் ஆர்டர் வந்து அமக்கலமாக இருக்கிற ஒரு டீம். இப்படி தான் இந்த சிஎஸ்கேக்கு இருந்தது. இந்த ட்ராஃபி அடிச்சும் போதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், டீமோட பேலன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நம்மளது சிஎஸ்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும், பிரேவோ இருக்கும்போது அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மும்பை எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு டீம். இத்தனைக்கும் எல்லாருமே இந்த டீமில் எல்லாருமே சேலஞ்ச் செய்யப்படலை. அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரி இருக்குது. பெரிய டீம் இது. சார், ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எப்படி பார்க்கறது இந்த சீசன்ல? எந்த இடத்துல தவறு செஞ்சாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா நான் வந்து அவரோட 50% மார்க் கொடுப்பேன் அவரோட கேப்டன்சிக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் குவாலிட்டி கேப்டன்சின்னு சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ், டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் கேப்டனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். பட் ஆஸ் அ கேப்டன் நீங்கள் தனியாக ஒரு கேப்டன் மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு 2-3 கேப்டனை இந்த சீசனில் வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று மேலே இருக்கிற ஒரு 2-3 அவர் வரமாட்டார். அந்த மாதிரி தான் இருந்தது. பர்டிகுலர்லி அவர் ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணதுலாம் ரொம்ப பேடாக தான் இருக்குது. சாரி சார், நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஜிடி கூட நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பும்ராவை எடுத்துகிட்டு வராமல் லாஸ்ட் ஓவரில் அவர் போடாமல் பும்ராக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. அந்த லாஸ்ட் ஓவர் அவர் போட்டிருக்கலாம், நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் ஆனால் தீபக் சக்ரை எடுத்துகிட்டு வந்து அந்த மேட்சை லாஸ் பண்ணாங்க. நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு தடவை நம்ம ஆஃப்லைனில் கூட. தீபக் சஹர், ஷார்துல் டாக்கர் 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக ரன்ஸ் கொடுக்குற போலர்ஸ். தீபக் சஹர் வந்து பாலோட மூமெண்ட் இருக்கிற ஃபஸ்ட்டு 4-5 ஓவர்ஸில் தான் எக்ஸப்ஷனல் போலர். நல்ல எண்டு பேர் போடுவார், கொஞ்சம் அவுட் ஸ்விங்கும் ஆகும். கடைசி ஓவர்லாம் பால் ஷைன்லாம் போனதுக்கப்புறம் ஒரு தீபக் சஹர் எடுப்படவே மாட்டார். அன்றைக்கி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரொம்ப கிளாரிங் வீக்னஸ் என்னென்னா, அன்றைக்கி பாண்டியா அந்த மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1 over 13 runs கொடுத்துட்டாரு. அதனால் அவர் கொஞ்சம் காசி நிறைய டைம் கேப்டன்ஸ் அண்டர் போல் தெம்செல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி either they ஓவர் போல் ஆர் அண்டர் போல், அந்த மாதிரி ஆகும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இன்னொரு பிளேயர் மேலே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஆஸ் அ கேப்டன் நான் எடுத்து லூஸ் பண்ணிட்டேன்னா மேட்ச் வந்து டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் நிறைய கேப்டன்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் சொல்கிற மாதிரி இவருக்கும் வந்து
எல்லாமே நம்ம ரொம்ப ஹைப்டப்பாக ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்சு ப்ளஸ் அவர் உடனே இந்தியன் டீம் கேப்டன்சி கொடுத்து கொஞ்சம் ஹைப்பப் பண்ணிட்டு அந்த டோட்டல் ரெடினஸ் ஃபார் கேப்டன்சின்றதும் இமீடியட்டாக வராது சார். இட் டேக்ஸ் எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான், கொஞ்சம் டைம் ஆனால் தான் அது வந்து கிளியராக வரும். ஐ திங்க் இஃப் இஸ் அ குட் லேர்னர் ஹி ஹாஸ் டு லேர்ன் ஃபாஸ்ட். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. ஏன்னா மும்பை வந்து இவரை எங்கேருந்து குஜராத்லேருந்து அப்படியே அவங்க டீமில் ஜெயிச்சால தூக்கின்னு வந்தபோது அவர் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காங்க. அதை ரீபே பண்ணுறதுக்கு அவர் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. சார், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு டீம் டாப் ஆஃப் த டேபிளில் வந்திருக்காங்க, குஜராத் டைட்டன்ஸ். சொல்லுங்க சார், குஜராத் டைட்டன்ஸ் என்ன காரணம்னு கேட்டேன். ஒரே ஒரு பேர் தான் சொன்னீங்க, ஷம்மன் கில் அப்படிங்கிற ஒரு பேர் தான். Yes, I am a great fan of Shubman Gill and he is one of the brightest young player in India and in global cricket. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அதனால் அப்படி சொன்னேன். அது தவிர வந்து பட்லர் was bought by them at a reasonable price. அதனால் he performed well to the expectation. And despite இந்த ரஷீத் வந்து bowling ஃபார்மில் இல்லாமல் மேட்ச் ஆஃப்டர் அவர் வந்து சாதாரணமாக தான் போட்டுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் வேற யாரும் பெருசாக சாலிடாக ஒரு நம்பர் 4க்கு அப்புறம் அவங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு. ஷாருக் கான் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடித்தார், ஒரு மாதிரி ஆஃப் செஞ்சுரி அடித்தார். ருத்தர்ஃபோர்ட் இருக்காரு, அதெல்லாம் இருக்காரு. பட் யாருமே பெரிய லெவல். ஆனால் இவங்க 2-3 பேர் தான் ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் தான் ரன் அடிச்சிருந்தாங்க. அதனால தான் தேவர் வின்னிங் த மேட்சஸ். கடைசி 2 மேட்ச் அப்படி வேற மாதிரி மாறிடுது அவங்களுக்கு. அதனால தான் நான் சொன்னது வந்து சுப்மான் கில்லோடைய டேலண்ட்ஸ், யங் கேப்டன் ப்ளஸ் ரீசனபிளி குட் bowling அட்டாக், அதை வச்சு தான் சொன்னேன். அது மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஜிடி may even enter the final. They can surprise Mumbai Indians. That's not அது வந்து அது சொல்ல முடியாது. டெஃபினட்டாக ஆல்மோஸ்ட் 50-50 தான் 2 பேரும் அவங்க ஆடுற கேமு. ஒன்மே ஸ்லைட் எட்ஜஸ் இன் ஃபேவர் ஆஃப் மும்பை. பட் இஃப் somebody like Shubman Gill or Sai Sudarshan can click like what it was in the previous matches, they can also shine well in the knockout stages. அதனால I still have a strong belief that GT is one of the favorites now to be in the final. ரமேஷ் சார், ஜிடி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லோட கேப்டன்சி வந்து எந்த விதத்துலையும் ஒரு குறை சொல்கிற முடியாத மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஈவன் அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஃபீல்டு அவருடைய பிஹேவியர் வித் டீமோட ஜெல்லானது. அவரே பேட்டிங்கில் கூட அவுட் ஆகிட்டு வந்து உள்ளே போய் ஏசி ரூம்லாம் உட்காரல. அவர் வந்து இந்த டக் அவுட்டில் உட்காந்தாரு, மற்றவங்க ஆடுறத வாட்ச் பண்ணார், அங்கேருந்து டைரக்ட் பண்ணார், என்ஜாய் பண்ணார், நல்ல ஷாட்ஸை கை தட்டி என்கரேஜ் பண்ணார். அந்த மாதிரி ஒரு டீம் மேனாக அவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. கொஞ்சம் நல்ல ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக உருவ எடுத்துகிட்டு வர்றாரு. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. பட் நல்லா தெரியுது, நல்ல ஷேப் ஆகிட்டு இருக்காரு. அந்த டீம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது திணிக்க ரஷீத் கான் கரெக்டாக சொன்னார்கள். ரஷீத் கான் வந்து ஒரு பெரிய மகா பவுலர். அப்படிப்பட்ட ஒரு பவுலரோட பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு கை கொடுக்காத பட்சத்தில் அவர் அதை மீறி கவர் பண்ணிட்டு அதுக்காக அவரை ட்ராப் பண்ணலை. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய 4 ஓவர் கொடுக்காம உட்கார வைக்கல. அந்த மாதிரி இருந்து அவரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு அவரையும் ஒரு பக்கமாக தான் சைடு வச்சுக்கிட்டு மீறி இருக்கிற போலிங் ரிசோர்ஸஸ் அழகாக யூஸ் பண்ணி அவர் பண்ணினது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சாய் சுதர்ஷன் ஃபேபுலஸ் சக்ஸஸ்ங்க, ஒன்றும் பேச்சே கிடையாது. ஆரஞ்சு கேப்ல அவர் தான் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அதுவும் நம் ஓப்பனிங்கில் அந்த மாதிரி ஒருத்தர் உங்களை அமைஞ்சிட்டா. இப்போ நம்ம இதை பற்றி பேசிட்டு இருந்தோம், லக்னோ பற்றி பேசிட்டு இருந்தோம், பூரானை பற்றி பேசுகிறோம். நம்பர் 3ல வந்து ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி ஆடுறதுங்கிறது ஒரு விக்கெட் போகணும் இல்லை. அந்த மாதிரி போனால் தானே ஒரு நல்ல பேட்ஸ்மேனை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு விக்கெட்டும் போகவே தேவையில்லை, மேலே இருக்கிற 2 பேரும் உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சாயும் சரி கில்லும் சரி. அந்த மாதிரி இருக்கும்போது 1 டவுன் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து காப்பாற்றி கொடுத்தது. இத்தனைக்கு அவங்களுடைய மிடில் ஆர்டர் பெருசாக டெஸ்ட் செய்யப்படலை. அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர் எக்ஸப்ட் ஷாருக் கான் பெருசாக ஒன்றும் இந்த டிவேட்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்று இன்னும் பார்க்கல. இன்னும் அவங்களுடைய பேட்டிங்லாம் இன்னும் டெஸ்ட் சோதிக்கப்படவில்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. So far so good. They deserved to be there in this position. அவங்க டீம்ல தவறுன்னா என்ன பாப்பீங்க நீங்க? தவறுன்னா அதான் சொல்றேன், டாப் ஆர்டர் சில விஷயங்கள் தவறுன்னு சொல்றதை விட ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக போகிற விஷயம் என்னென்னா டூ மச் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் மேலே இருக்கிற 3 பேரோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு அடுத்து இருக்கிற 3-4 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தெரியாமலே இருக்குது உங்களுக்கு. ஒருவேளை அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா டீமே எக்ஸ்போஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில சமயத்தில் வந்து டூ மச் ஆஃப் சக்ஸஸும் ஒரு ஃபெயிலியராக மாதிரி லீட் பண்ணும். உங்கள் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு. அதை தான் நான் ஒரு தவறாக பார்க்குறேன். சார், ஆர்சிபி எப்படி பார்க்கலாம் இந்த அணியை? லாஸ்ட் டைம் சிஎஸ்கேவை அடித்து பிளே ஆஃப்குள்ளே போன ஒரு டீம்.
அப்பவும் கனவு நிறைவேறல. 18 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியாவது அவங்க கனவு நிறைவேறுமா? ஆல்மோஸ்ட் டச்சிங் டிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தடவை பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு சின்ன செட்பேக், கேப்டன் இப்போ ஒரு இன்ஜுரினால வெளியில் உட்கார்றாரு. ஜிதேஷ் சர்மா நேற்று ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆடி கேப்டன்ஸ் நாக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவங்க டீமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. இந்த வருஷம் நல்லா அவங்களோட ஈசலா கப் நம்ம அவங்க சொல்கிறத இந்த கண்டிப்பாக நிறைவேறும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு எனர்ஜி காமிக்கிறாங்க. விராட் கோலி வந்து ஒரு உள்ளுக்குள்ளே பயங்கரமான டெஸ்ட்லேயும் ஒரு டேர் ஆனதுனால அவருக்கு நல்லா தெரியும் திஸ் இயர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய குரூஷியல் இயர். இந்த இயர் இல்லாட்டி இனிமேல் அந்த ஒரு ஃபியூச்சரில் கப் அடிக்க முடியுமான்னு தெரில. அதனால் நேற்று ஆடின இன்னிங்ஸே பயங்கரமாக அடித்தார். அதனால் அவங்க வந்து ஓவரால் இது கொஞ்சம் சில வீக்னஸஸ் இருக்குது. இப்போ திடீர்னு எஸ்டேல் சரியாக போட மாட்டேன்றாரு போலிங்கில். ஹேசல்வுட் இப்போ ரிட்டர்ன் வரப்போறாரு போல் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ஏன்னா ஹேசல்வுட் பெரிய ஃபேக்டர் அவங்களுக்கு போலிங்கில். நம்ம பேட்டிங் அடிக்கிறதுன்ற என்னதான் T20 கிரிக்கெட் வந்து டாமினேட்டட் பை டோட்டல் பேட்ஸ்மேன்னாலும் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்து செக் பண்ணுறாங்க தான் ரன்ஸு, அந்த டீம் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் ஹேசல்வுட் உள்ளே வந்தாருன்னா ஆர்சிபிக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சார் ரமேஷ் சார், நேற்றுக்கு நடந்த மேட்ச் எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. எப்படி இருக்கு சார் மேட்ச்? அந்த மேட்ச் மேஜிக் தான், கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. மேஜிக் தான் அது. அதாவது எல்லாருமே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அதுவும் பர்டிகுலர் லிவிங்ஸ்டன் அவுட் ஆன உடனே முடிஞ்சிருச்சு மேட்ச். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓ, அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஓப்பன் பண்ண டிவியை. எல்லாருமே அப்படி நினச்சிருப்பாங்க. பட் நானே அது மாதிரி தான், சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சரி அப்படியே படத்தில் மெதுவாக மொபைலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் என்னமோ மனசில் தோணுச்சு, பார்க்கலாம் கடைசி வரைக்கும் தான் பார்ப்போமே, என்னதான் பண்ணுறாங்கன்னு எப்படிதான் தோக்குறாங்கன்னு பார்ப்போம்னு பார்த்தீங்க. அப்படின்னு இல்லை, நான் ஆர்சிபி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க, தோக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நான் இந்த மனுஷங்கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல சத்தியமா. குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாரே சார் ரிஷப் பண்ணிட்டு, குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாரு ரிஷப் பண்ணிட்டு. ஒரு கேம் நல்லா ஆடினாருங்க. பின்னாடி ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரி ஆட போறாங்க தெரிஞ்சா குட்டிக்காரனை அடிச்சாரு. குட்டிக்காரனை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் இந்த மாதிரி ஆடினாரு. மேபி அவர் குட்டிக்காரனை அடிச்சது இவருக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்தது. அந்த விக்கெட் கீப்பர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த விக்கெட் கீப்பர் பண்ணலாமே அப்படின்னு 2 பேரும் கீப்பர் கேப்டன்ஸ் 2 பேருமே. அதனால பண்ண. எனிவே கம்மிங் டு ஜிதேஷ் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கு அவருக்கு ஃபேவர் பண்ணிட்டு காட்டி விட்டாங்க, ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. அவர் விட்டார் பாருங்க அந்த ரன் அவுட்டு. 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரிலாம் சில லக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, லக்கு எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணுது, எல்லாருமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நேற்று இவர் நல்லா யூஸ் பண்ணார், பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது மேட்ச்சு. அதாவது ஒரு முடிஞ்சு போய் இல்லை அப்படின்னு ஆனதான் இருக்கு அப்படின்னு காமிச்சது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேட்ச். கல்யாண் சார், ஆர்சிபியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச். ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு பெரிய கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவையில இது வரைக்கும் ஒரு மேட்சுக்குள்ள தோக்காத ஒரு டீமா இந்த வருஷத்துல ஆர்சிபி தான் இருக்காங்க. ஆமா, டெஃபினட்டா இந்த வாட்டி ஆர்சிபி இஸ் a ஸ்டாண்ட் அவுட் டீம் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுல டவுட்டே இல்லை. இவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் ப்ரீ டோர்னமெண்ட் நம்ம கட்டன் ரைசர்ல. பட்டிடார கேப்டனா போடுறாங்க, எது இல்லாட்டாலும் லக்காத கொண்டு விட்டோம் அப்படின்னாரு இவரு. இப்படிதான் சொன்னீங்க. இல்ல சார், லக் தான் கொண்டு வந்தாரு. He brought lot of luck. He also brought lot of luck. லக்காதுன்னு சொன்னேன். He also brought lot of luck. And he also played his part as a batsman. நல்லா லீட் பண்ணாருங்க. அவர் லீட் பண்ண வரைக்கும் நல்லா லீட் பண்ணாரு. I will not find fault with him at all. அவரோட கேப்டன்சி குறைய சொல்ல மாட்டேன். என்ன இன்ஃபேக்ட் இந்த நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல அவர் வந்து இன்ஜுரியா இருந்தாலும் லீட் பண்ணணும்னு என்னோட ஃபீலிங். ஏன்னா அவருடைய லக், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர் தென் ஜிதேஷ் சர்மா. The due respect to Jitesh Sharma yesterday's performance, I think he should come back and lead the team. அதுதான் இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு என்னோட ஃபீலிங். ரமேஷ் சார், பஞ்சாப் கிங்ஸ் டாப் ஆஃப் த டேபிள்ல முடிச்சிருக்காங்க. முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணீங்க, ஆன் பேப்பரை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண ஒரு டீம் இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் முதலேருந்து ஆட்டத்தை கலைச்சு உருவாக்கிய ஒரு டீம். நிறைய பேருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்கிறது இல்லை. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்கும். அவரோட கேப்டன்சி ஏன் பிடிக்கிறது இல்லை? அது ஷார்ட் பீஸ் ஆட மாட்டேங்கிறாரு, ஆட்டிடியூடு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன். பட் ஷார்ட் பீஸ் அவர் ஆட மாட்டேங்கிறாருங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஷார்ட் பீஸ் அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு சின்ன ஃப்ளா வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கு டெண்டுல்கர் கூட இருந்திருக்கு. டெண்டுல்கர் ஒரு மராத்தன் செஞ்சுரி ஆஃப் சைடு கவர் ஆடாமலே அடிச்சிருக்காரு. வெறும் லெக் சைடு மட்டுமே ஆடி ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி அடிச்சதுலாம் இருக்கு. ஏன்னா அந்த ஷாட்ல அவர் ரிப்பீட்டடாக அவுட் ஆகிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஃப்ளா திடீர்னு சில பேருக்கு இருக்கலாம். இவர் வந்து 2-3 தடவை ஷார்ட் பீஸ் அவுட் ஆகிருக்கலாம். அதனால அவர் வந்து ஷார்ட் பீஸை ஆட தெரியாதவர் முதிரை குதிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் பிஜிடியில் ரோஹித் சர்மா அவுட் ஆனதெல்லாம் பேசலாமா? இப்படி ஆடி அவுட் ஆனார்.
விராட் கோலி ரோஹித் சர்மா ஷார்ட் பீச் ஆட தெரியும்னு சொல்லிடலாமா? விராட் கோலி அவுட் ஆனது அவர் ஆர்த்தி எடுத்தார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அதை விட்டுருங்க, நான் பேசுறது ஷார்ட் பீச்சை பத்தி பேசுறேன். 2-3 இன்னிங்ஸ் இங்கே ஆடி அவுட் ஆனார் ரோஹித் சர்மா. அவர் ஷார்ட் பீச் ஆட தெரியும்னு சொல்லலாமா? அவர் மாதிரி ஷார்ட் பீச் ஆடுறவங்க யாருங்க? எனிவே, கம்மிங் டு ஸ்ரேயாஸ் ஐயர்ஸோட பேட்டிங், அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள். அந்த அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை அவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணலங்கிறது தான் எனக்கு அவர் மேலே இருக்கிற வருத்தமே. அவரோட எக்ஸ்பிளைன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கணுங்கிறது. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் அ மச் பெட்டர் கேப்டன் தேன் எனிபடி அரவுண்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இதை நான் முதல்லேருந்து விஷுவலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கும், இவரோட கேப்டன்சி இருக்குது, ரிக்கி பாண்டிங்கோட பேக்கிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் முதலே பண்ணேன். ஆன் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்ஆர்ஹெச்சை பற்றி பேசின மாதிரி, மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசின மாதிரி இந்த டீமும் பிரமாதமாக இருந்த டீம் ஆன் பேப்பர். எனக்கு இந்த டீம் மேலே எக்ஸ்ட்ராடினரி பிலீஃப் இருந்தது. மார்க்கோ யான்சன் இருக்கிறதுனால அது கூட ஒரு காரணம் இருந்தது. அது நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்தது. சார், சிஎஸ்கே கூட 65க்கு 5ன்னு இருந்த ஒரு இடத்துல அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் கூட 111 தான் அடிச்சாங்க. அங்கேருந்து சஹல் ஒரு 4 விக்கெட் எடுத்து அந்த மேட்சையே மாத்தினாரு. இந்த மாதிரி நிறைய திருப்பு முனைகளை தாண்டி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க பஞ்சாப். எப்படி? கண்டிப்பாக அவங்க வந்து பேட்டிங் பாருங்கள், பிரேன் ஷாரியா என்ன ஆட்டம் ஆடுறாரு. அவங்க அதுவும் இப்போ ஆஃப் சைட் பிளே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. டைமிங் முதல்ல கொஞ்சம் ஸ்லாகிங் இருந்தது, இப்போ வந்து டைமிங்கில் விளையாடுறாரு. பிரப்சுப்ரன் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாரு அவங்க டீமில். அதை தவிர வந்து நெஹல் வெதாரா அண்ட் சஷாங்க் சிங் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபெயிலியர் நேரம் பின்னாடி பேக்கப்புக்கு ஆளுங்க இருக்காங்க. பவுலிங்கும் நல்லா இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயரோட காம்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் இஸ் a crucial factor. முக்காசி மேட்ச்சில் அவரும் அடிக்கிறாரு. ஓவரால் அவங்க டீம் வந்து இந்த வருஷம் நல்லா வெல் நிட்டாக இருக்காங்க. நம்ம முதல்ல யூஸ் பண்ண வேர்டு, இந்த வருஷம் பயங்கர சர்ப்ரைஸாக ஒரு டார்க் ஹார்ஸாக பஞ்சாப் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இதே இடத்துல ஸ்டார்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நிறைய கிளாரிங் எரர்ஸ்லாம் பண்ணல. ஓரளவுக்கு மிச்சம் டீமை கம்பேர் பண்ணும்போது கேச்சஸ் ட்ராப்பிங்கும் கொஞ்சம் கம்மி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஐபிஎல்ல ஸ்டார்டிங் ஃபேஸில் ஒரு 10 மேட்ச்சில் எக்கச்சக்க கேச்சஸ் ட்ராப்டு. இவங்க ஃபீல்டிங்கும் கொஞ்சம் ஓவரால் பெட்டராக இருக்குது இவங்க கம்பேர்ட் டு அதர் டீம்ஸு. இதெல்லாம் ரொம்ப மைன்யூட் ஃபேக்டர்ஸ் இவங்களோட சக்ஸஸ்க்கு வருது. ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் அப்படி தான் சார், ஒரு 2-3 திங்ஸ் ஆன் அ பர்டிகுலர் டே கேன் மேக் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு 30-40 ஆஃப் 10 பால்ஸ் ஒரு 12 பால்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 குரூஷியல் விக்கெட்டு. இது எல்லாமே அவங்க ரைட் டைத்தில் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸை நான் பார்க்குறேன். ஓப்பனிங் இந்த மாதிரி காம்பினேஷன் அவங்களுக்கு வந்து கிளிக் ஆனது. பிரபு சிம்ரன் வந்து சக்ஸஸ் ஒரு ஃபேக்டர். அவரை 90-100 அடிக்கலைனாலும் எல்லா மேட்சும் 40-50 அடிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்றாரு. அதனால் அவங்க நல்ல டீமாக வந்துட்டு இருக்காங்க. கல்யாண் சார், தான் கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போத் இன் bowling and batting with able captaincy and excellent backup by team management, particularly Ricky Ponting. இதுதான் அவங்களுடைய கீ ஃபார் சக்ஸஸ். ஸோ அதனால் இதே இந்த 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 நான் சொன்ன பாயிண்ட்ஸ்னாலே அவங்க வந்து கப் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் பேர், இந்த பிரியான் ஷாரியாவை எப்படி ஸ்பாட் பண்ணி எப்படி மொதல் மேட்ச்லேருந்து அவரை ஓப்பனிங் இறக்க வச்சாங்க. அது இவ்வளோ சக்ஸஸை எதிர்பார்த்து பண்ணாங்களா அப்படின்னு தெரியாது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. அண்டு அஃப்கோர்ஸ் அதர் ஓப்பனர் எல்லாருக்கும் பார்த்துட்டோம் நம்ம. இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அவர் போனால் ஒரு 40 ரன் 18 பால்ல 20 பால் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டியாக இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் கன்சிஸ்டன்ட் ஆஸ் எவர் அண்ட் கேப்டன்சி ப்ளஸ் பாயிண்ட்டு, வெரி மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அவருக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் கிரிக்கெட் அவருக்கு, பர்டிகுலர்லி ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஃபார் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். அவர் வந்து இப்போதைக்கு அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரெட் பால் கிரிக்கெட்லேருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க ஃபார் சம் ரீசன்ஸ். பட் அதையும் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இந்த ஐபிஎல் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஓவரால் இட் இஸ் சூப்பர்லேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் பை பஞ்சாப் கிங்ஸ். இப்போ 4 பேர் டாப் ஆஃப் த டேபிளில் வந்திருக்காங்க. இந்த 4லேருந்து யார் 2 பேர் ஃபைனலுக்கு வருவாங்க? ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ரமேஷ் சார்? ஐ எக்ஸ்பெக்ட் பஞ்சாப் அண்ட் மும்பை. நீங்கள்? ஜிடி அண்ட் பஞ்சாப். எல்லாருமே பஞ்சாப் எல்லாரும் காமனா சொன்ன ஒரு டீம் வந்து பஞ்சாப். மித்த ஒரு டீம் தான் ஷஃபிள் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆர்சிபி, மும்பை அண்ட் ஜிடி சொல்லியிருக்கீங்க. யாருக்கான கப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? யாரு எந்த டீம் ஜாஸ்தி சொல்லும்? பஞ்சாப். உங்களுடைய பதில வாங்கிட்டாரு. இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ் தான் கப் அடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு. எத்தனை மேட்ச்? 68 ஆச்சா இது வரைக்கும்? 72 சார். 72 ஆயிருக்கு. ஆமா சார். ஆமா, 2 மேட்ச்ல 74 முடியுது இல்லையா பிளே ஆஃப்.
சிஎஸ்கே வந்து என்ன பண்ணணும், இனிமேல் என்ன பண்ணதுனால அது இந்த மாதிரி ஆச்சுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அவங்களோட சின்ன ஒரு பேக்கிங் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிலிமினரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2025 என்னோட கால்குலேஷன் படி இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் 72 மேட்சில் 42 இன்னிங்ஸு 200+ போயிருக்கு. இமேஜின் பண்ணி பார்ப்பீங்களா? 42 இன்னிங்ஸ் 200+ ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்க டீம். இதை மனசில் வாங்கிட்டு டீம் செலக்ட் பண்ணாங்களா சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் வை தே ஃபெயில்டு. அவங்களோட டீம் ஆப்ஷனில் உட்காரும்போது இன்றைக்கி உலகத்தில் இந்த T20 கிரிக்கெட் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு எவல்யூஷன் வந்திருக்கு இதில் அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. அது வந்து ஏன்னா இது வந்து எங்கே பார்த்தாலும் நடக்குது. இந்த T20ங்கிறது எல்லா கண்ட்ரிலையும் நடக்குது. அந்த ஒரு லீக் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் மாதிரியே. அந்த மாதிரி இவங்க வந்து இவங்களோட இந்த ஸ்குவாட் வந்து போயிட்டு இந்த ஸ்கவுட்டிங் ஸ்குவாட்னு சொல்கிறாங்களா, அவங்களாம் ட்ராவல் பண்ணாங்களா, இந்த மாதிரி டேலண்ட்டை பார்த்தாங்களா, போய் எந்த அளவுக்கு இந்த இந்த T20ங்கிற கேம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து முதல் 6 ஓவரில் 70 ரன் வேணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து 38 for 3 பிரயோஜனமே கிடையாது. யூ ஆர் கான். அதிலே முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு இன்னிங்ஸ் ஆஃப்டர் இன்னிங்ஸு முதல் 6 ஓவரில் 3 விக்கெட் விடுறாங்க சிஎஸ்கே. ஸோ நீங்கள் இல்லவே இல்லை, நீங்கள் ரேஸ்லேயே இல்லை, நீங்கள் ஓட முடியலன்னு சொல்லவே முடியாது. ரேஸ்லேயே இல்லை, ட்ராக்லேயே இல்லை நீங்கள். அப்படின்னு இருக்கும்போது எதனால் இந்த கோட்டை விட்டாங்க அப்படின்னா இவங்க யாரை பற்றியும் பார்க்கல, உலகத்தை பார்க்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு. திடீர்னு பார்த்தா 14 வயசு பையன் வரான், ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாங்க தூக்கி. யாராவது நினச்சி பார்க்க முடியுமா இதெல்லாம்? அந்த மாதிரி ஒரு கேம் டெவலப் ஆகிட்டு இருக்கு வெளியில். இவங்க என்னடான்னா நான் தொட்டு தள்ளி விட்டு இப்படி ஆடின திருப்பாத்தியெல்லாம் வச்சுட்டு எப்படி ஆடினாரு ரொம்ப ஆடணும். இல்லை, ஒரே ஒரு விஷயம் இவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். ஸ்கவுட்டிங் ஸ்குவாட் வந்து என்ன பண்ணாங்க, ஏன் ரமேஷ் ஸ்கவுட்டிங் ஸ்குவாட் என்ன பண்ணாங்கன்னு கேட்டார். வித்யூ சிவராமகிருஷ்ணன் இஸ் சிஎஸ்கேவோட ஸ்கவுட்டிங் கார்டு. ஃபார்மர் ரஞ்சி கிரிக்கெட்டர் அவர் சிஎஸ்கே ஆடினவர் தான். ஆமா, பிரியான் ஆர்யாவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க இவங்க வந்து அதை பத்தி கவனிக்கவே இல்லையா. அவர் இன்டர்வியூ சொல்றாரு. ஆமாமா, கரெக்ட். நான் பார்த்தேன் இன்டர்வியூ பார்த்தேன். ஸ்கவுட்டிங் ஸ்குவாட்னு சொன்னது வந்து அந்த ஸ்கவுட் பண்ண ஆளு ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும் சொல்றாங்க. மேனேஜ்மென்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, நான் சொல்றேன் அந்த செலக்டர்ஸ். சோ அதனால பேட்டர்ன் சொல்றேன். அதனால எங்க மிஸ்டேக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருது நமக்கு. அது வந்து ஒரு விஷயம். அது அதோடைய அதை இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். முக்கியமான பாயிண்ட், நூர் அகமது இஸ் பர்பிள் கேப் 24 விக்கெட். அது ஒரு பெரிய கன்சலேஷன் ஃபார் சிஎஸ்கே. அவர் ஒரு ஸ்ட்ரைக் பவுலரா நமக்கு டெவலப் ஆயிருக்காரு. காம்போஜ் ஒரு நல்ல பவுலரா டெவலப் ஆயிருக்காரு. ரெண்டு நல்ல பவுலர். லேட் இன்ட்ரோடக்ஷன். நம்ம எத்தனையோ இதுல பேசிட்டோம். 12 மேட்ச் 10 மேட்ச்க்கு அப்புறம் தான் சார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கடைசியாக சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் யாருமே ஒரிஜினல் ஸ்குவாட்லேயே கிடையாது. பிரவிஸ் ஃபாரின் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட், ஆயுஷ் மாத்ரே வந்து மும்பைலேருந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உர்வில் பட்டேல், அவரும் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தான். யாருமே வந்து ஒரிஜினல் ஸ்குவாட் ஆஃப் சிஎஸ்கேல. இதுதான் அகைன் பேக் டு ஒரிஜினல் ஸ்குவாட்ல இருந்தவங்க பண்ணலேன்னு தானே வெளில இருந்து எடுத்து. அதுதான் சார், எடுக்கும் போதே வந்து ப்ரைலஸை பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சார் சொல்றாங்க. கையெல்லாம் முறிச்சிட்டாங்க. ஆமா, பண்ணி எடுத்திருந்தாதான் வந்து அவங்களே அதுவும் பண்றாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, எப்படியும் என் டீம்ல என்ன டீம் எல்லாம் போயிடுத்து தோத்தாச்சு, இனிமே சான்ஸே இல்லைன்னு வரைச்சேதான் புது பிளேயர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுலயும் அதுவே ஒரு பெரிய நீங்க சொன்ன கை முடிச்ச ருத்ராஜுக்கு இவங்களே முடிச்சிட்டாங்களோ. கையில அடிப்பட்டதுனால ரீப்ளேஸ்மெண்ட் வர வேண்டியதா போச்சு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே திருப்பி வந்து அந்த மாதிரி இந்த கூட இடம்லாம் போகாம போனாங்களே லாஸ்ட் மேட்ச் நான் சொல்றேன். ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்ததே மாத்திரை மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கல்ல. இன்னமும் சித்தார்த்த ட்ரை பண்ணிருக்கலாம். நாகர்கோட்டை எல்லாம் எக்ஸலன்ட் பவுலர்ன்றாங்க. ரா பேஸ் இருக்காங்க, ஃபாஸ்டஸ்ட் பவுலர் நாகர்கோட்டைன்னு சொல்லிட்டு ஆடினாரு. முன்னாடி இதுக்கெல்லாம் ஆடி இருக்காரு, டீமுக்கு ஆடி இருக்காரு. சிஎஸ்கே வந்து 3 வருஷம் வந்து பெஞ்சில் உட்கார்ந்து 4th இயர் தான் சான்ஸ் கிடைக்கும் சார். அது கிராஜுவேஷன் வேணும். ஆமா, ரூல்ஸ் இருக்கு. 110 ரூல். 3 வருஷம் படிப்பு. வார்ம் தி பெஞ்ச் அண்ட் தென் கெட் ரெடி. எல்லாருக்கும் ஆர் அவுட். ஜெகதீசன் தான். ஜெகதீசனோட கெரியர் கொஞ்சம் சொன்னாரு. ஜெகதீசன் கெரியர் க்ளோஸ் பண்ணது சிஎஸ்கே தான் அப்படின்ட்டாரு. எந்த கிளவுஸ் போடுறதுனே தெரியல. பேட்டிங் கிளவுஸ், கீப்பிங் கிளவுஸ், இன்னர் கிளவுஸ்.
ஓகே சார், பார்க்கலாம். எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த 2025 டைட்டில் வின்னராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் டீம்ஸ்லாம் விளையாட போகிறாங்க. இன்னொரு 3 மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இருக்குது. அதை முடிச்சோன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த டீம் வந்து 2025ல ட்ராஃபியை தூக்க போகிறாங்க, லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஈஸ்வர். தேங்க்யூ.